ஹலோ ஹலோ, கவர்னர் ஆபீஸா? ஆமாங்க சார். ஏங்க அதை 130 எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்கள வெளியிருந்து கவர்னர் ஆர்டர் போட மாட்டாங்க, கோர்ட்டெல்லாம் ஆர்டர் போடுறாங்களா? யார்கிட்ட பேசுனா கேட்டா எங்களை சாமானியன்னு சொல்லிட்டுறீங்க. அதை 130 பேர் இப்ப உடனே வெளியில அனுப்ப மாட்டாங்களா? எதுக்கு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க அந்த ரெசார்ட்ல? யார்கிட்ட பேசணும்? கவர்னருக்கு தமிழும் தெரியாது. நீங்க ஃபேக்ஸ் அனுப்புங்க சார். என்ன ஏங்க, இத்தனை கோடி பேர் சாட் அனுப்புனா உங்களால தாங்க முடியாது. மெயில் அனுப்பிச்சா அத்தனை கோடி மெசேஜ் உங்களால பார்க்க முடியாது. அப்போ என்ன எங்களை இருக்க மாட்டாங்க சார். பாப்பீங்க? அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கு அத்தனை பேருக்கு டேலண்ட் கிடையாது. இமெயில் அனுப்புறோங்கிற ப்ரொசீஜரே தெரியாதவன் தமிழ்நாட்டுல 7.5 கோடி பேரு. என்ன நீங்க எதுவுமே தமிழ்நாட்டுல பாமரர்கள் இந்த கவர்னருக்கு அனுப்புறேன். எத்தனை பேர் அனுப்புவான்? இப்போ நான் சாதாரணம் நீங்க சொல்றீங்க. ஆனா எவ்வளவோ படிச்சவ அறிவாளிகள் நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க பூரா இன்னைக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா 130 பேர் எம்எல்ஏக்கள் அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்னர் என்ன, அவருக்கு பாஷை கூட தெரியாது. அப்ப பாஷை தெரியாத ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு கவர்னர். என்ன கொடுமைங்க கேட்டா, என்னை சாமானியன்னு சொல்லி நீங்க ஒதுக்கிடுறீங்க. முதல்ல நீங்க இந்த இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க, அந்த கவர்னருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இல்ல மோடிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. உடனே 130 பேர் நீங்க வெளியில விடுங்க. என்ன கொடுமைங்க இது? இது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். என்ன கொடுமைங்க? எதுக்கு கவர்னர் எதுக்கு இருக்காரு? ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன பிள்ளை கவர்னர். ஒண்ணுமில்லாத சின்ன பிள்ளை கவர்னரா? இல்ல கோர்ட் என்ன பண்ணுது? இந்த கோர்ட் என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். எவ்வளவு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இதை 130 பேர் இதுல ஊழல் பண்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறீங்களா நீங்க? என்ன கொடுமைங்க? 130 பேரை வெளியில உடனே விடுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. என்னங்க இது கொடுமை? என்ன நீங்க ஊசி வச்சு குத்து ஒரு ஆளை குத்த நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, கவர்னருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு கால் வைங்க, கவர்னரோட கால் வைங்க, இல்ல மோடி கால் வைங்க. நான் வைக்கிறேன். நான் கேட்டா எனக்கு சாமானியன்னு சொல்லிவிடுறீங்க, நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறீங்களா? ஏன் இப்படி? ஹலோ சார், ஃபேக்ஸ் அனுப்புங்க சார். ஃபேக்ஸ் அனுப்புறேன், அது ஒரு விஷயமே இல்ல. நான் 100 ஃபேக்ஸ் அனுப்புறேன், 100 ஃபேக்ஸ். ஆனா இப்ப இருக்கிற அவசர நிலையில ஃபேக்ஸ் அனுப்புறது கூட பெரிய விஷயம் முடியாது. எல்லாரும் பலகீனமா இருக்காங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. 130 பேர் நீங்க முதல்ல வெளியில வர்றதுக்கு கவர்னர் இந்த ஒரு வார்த்தை போதும். ஆமா, இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. நான் ஒரு சாதாரண ஆளு, எந்த கட்சியும் சேராத ஆளு. அப்ப நியாயமா நடக்கணும்னா கவர்னர், நீங்க சொல்ற அந்த உச்சபட்ச கவர்னரே எனக்கு கீழே தான். நான் சொல்றேன் உடனே இதை கவர்னரோட கார்ல வைங்க. ஒரு கஸ்டமர், ஒரு மக்கள் பேசுறாங்கன்னா மக்கள் பேசுறத நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அவன் பேசும்போதே தெரியணும் உளவியல் ரீதியா இது நியாயமான உணர்வுகள்னு உளவியல் ரீதியா உங்களுக்கு புரியணும். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு புரியணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன கொடுமைங்க? நிம்மதியா வாழணும். எனக்கு நான் முதலமைச்சர் ஆகணும் கிடையாது, நான் பெரிய மினிஸ்டர் ஆகணும் கிடையாது. நான் சாதாரணமா நிம்மதியா வாழணும். ஒரு மக்கள் நிம்மதியா வாழணும். இன்னும் எத்தனை 7.5 கோடி பேரை முட்டாளாக்கி இருக்க சசிகலா. அப்ப அவ அடைச்சு வச்சு அதையே கீப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? கொஞ்சமா தான் சார் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இதுக்கு ரிசல்ட்டே. இன்னைக்கு 8 நாளா அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க என்ன கொஞ்சம் நேரமா என்ன பண்ண முடியும்? இது என்ன புறையோட உடம்புல இருக்க நோயா? ஒரு ஆர்டர் போட்டா தூக்கிடுறாங்க எல்லாத்தையும். நான் கவர்னர் வந்தா ஆர்டர் போடுவேன். நான் கவர்னரா இருந்தா நான் ஆர்டர் போடுவேன். ஆர்டர் போடுங்க உடனே. அந்த போலீஸ் டீமுக்கு போடுங்க, அந்த ஜார்ஜுக்கு போடுங்க, தூக்கி எல்லாரும் வெளியில அனுப்பியா சொல்லுங்க. நான் சொல்றேன் எப்படி. அதாவது லா அண்ட் ஆர்டர் நீங்க வளர்க்குறீங்க, பிரச்சனையை நீங்க வளர்க்குறீங்க. என்ன கொடுமைங்க இது? நீங்க சாதாரணமானாலும் நான் நினைக்கல. கவர்னரே எடுத்தாலும் இதைத்தான் நான் பேசுவேன். என்ன கவர்னர் நான் கேட்பேன். இப்ப கேட்கிறேன். இப்போ அந்த பக்கம் இருக்கிற கவர்னர் நான் நினைச்சு சொல்றேன். தூக்குங்க வெளியில 130 பேரையும். 7.5 பேரை நீங்க முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. கொடுமைங்க இதெல்லாம். ஈஸியா வாழணும், வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கணும். என்ன யார் டேலண்ட்? நான் டேலண்டா? அங்க சசிகலா டேலண்டா இல்ல பன்னீர்செல்வம் டேலண்டா? நான் தான் டேலண்ட். உங்க கவர்னரை விட நான் டேலண்ட். அனுப்புங்க தயவு செஞ்சு. ரொம்ப ஈஸியா சின்ன குழந்தைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி அனுப்புங்க வெளியில. ஹலோ, ஏன் நீங்களும் நானும் ஈஸியா வாழணும். நீங்க மினிஸ்டர்லாம் அவ்வளவு பேர் ஊழல். நான் அதை விட பெரிய நேர்மையான ஆளு. ஊழல் பண்றதுக்குன்னா ஜெயலலிதா முதல் இன்னைக்கு ஊழல் முடிச்சு போச்சா? அப்ப இந்த கவர்னர் என்ன பண்றாரு? இப்போ அம்மாஞ்சி கவர்னரா? அனுப்பிவிடுங்க சார். இல்லங்க, நான் அனுப்பல. எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கான், உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பான். ஆனா நீங்க வாட்ஸ்அப்ப பாருங்க, ஒரு மக்களோட மனநிலை என்னன்னு பாருங்க. நான் ஒரே ஆள் தாக்கி அனுப்பிச்சா நீங்க கிழிச்சு அந்த கவர்னருக்கு என்ன சாமானியம் என்ன சொல்லிட்டு அந்த ஆளுக்கு மியூசியம் பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால இதுதான் பெரிய விஷயம். ஃபேக்ட்ஸை விட நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், கவர்னரோட ஆபீஸ்க்கு நான் பேசிட்டு இருக்கேன். இது நான் இப்ப பேசுறது இப்ப தமிழ்நாடு பூரா ரீச் ஆகும்.
அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஃபேக்ஷோட பல கோடி மக்களை போயிட்டு ரீச் ஆகக்கூடிய விஷயம் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். முதல்ல இது நீங்க 130 பேர் வெளியில விடுங்க. என்ன அநியாயங்க இது? என்ன ஹிட்லரோட ஆட்சியா? கோர்ட்டோட ஆட்சி. இன்னைக்குதான் சுப்ரீம் கோர்ட்டோட பவர் என்னன்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. ஆமா. ஹலோ, சரிங்க சார், சரிங்க சார். இல்ல நான் உங்கள்ட்ட பேசுறேன். இப்ப பேசுறது வாட்ஸ்அப்ல 1.5 கோடி பேருக்கு போகுது, 7.5 கோடி பேருக்கு போகுது. உடனே கவர்னர் கனெக்ஷன் கொடுங்க. ஓகேயா? கவர்னர் கொடுங்க. அவருக்கு எனக்கு ஹிந்தி அரைக்குறை தான் தெரியும், இல்லைன்னா நான் கவர்னர்கிட்ட பேசுவேன். என்ன கவர்னர்? நான் தான் பெரிய ஆள். கவர்னரோட பெரிய ஆள் நான் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சட்டப்படி வந்தாதான் கவர்னர் கிடையாது. அம்மாஞ்சி எல்லாம் கவர்னரே கிடையாது. சரியா? ஹலோ, முதல்ல 130 பேரை வெளியில விடுங்க. இன்னும் மக்கள் ஈஸியா வாழ்றதுக்கான வழியை செய்யுங்க. சரியா? ஹலோ, ஓகே. ஹலோ, ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார் திரும்ப நாங்க கூப்பிடுறோம் சார் உங்களை. நீங்க கூப்பிடவே வேண்டாம். நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணது இப்ப நீங்க தமிழ்நாடு பூரா ரீச் ஆயிட்டு இருக்கோம். நீங்க கவர்னர்ட்ட சொல்லுங்க. என்ன கவர்னர் 130 பேர் என்னங்க சின்ன பிள்ளைய அடைச்சி வச்சிருக்காங்க. வெளியில விடுங்க. யார் வேணாலும் ஆட்சிக்கு வந்துட்டு போறான். இன்னைக்கு சசிகலா வைக்கலன்னா நீங்களும் நிம்மதியா வாழ முடியும், நானும் நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு அவ உள்ள அடைச்சி வச்சவங்க இன்னைக்கு ஓட்டு கட்டாய ரீதியில அவன் ஆட்சியை தேர்ந்தெடுக்க போறான். அதனால வெளியில விடுங்க. இது தமிழ்நாடு பூரா இந்த ஸ்பீச் ரீச் ஆகும். அதை ஞாபகம் வச்சுங்க. உடனே வெளியில விடுங்க. ஓகே.